இந்த வடபழனி மாதிரி இது வடதிருச்செந்தூர். வடதிருச்செந்தூர் நீங்க கடல் பக்கத்துல இருக்கிற எல்லா நீர்நிலைகள் பக்கத்துல இருக்கிற எல்லா ஆலயங்களுக்கும் ஒரு பெரிய சக்தி கடத்துற சக்தி இருக்குது. இது வந்து உண்மை. இப்போ சமீபத்தில் எம்ஜிஆர் நாள் வந்து திருச்செந்தூர் முருகர் இருக்காரு எம்ஜிஆர் நகர்ல. அதை வந்து ஒரு இப்போ நான் சொல்லலாம், இப்போ இவரால் தான் இந்த கோயில் பிரபலம் அடைஞ்சிருச்சு, இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த சக்தி நான் வெளிக்காட்டுறதுக்கு யாராவது ஒரு ஆளை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்கும். அப்படி வந்து ஒரு தனியார் சேனலில் சாதாரணமாக அவர் நான் அந்த விவேக்கிட்டையும் பேசினேன். அவர் ஒரு தனியார் சேனலில் இருந்தார். எப்படி சார் இந்த வந்து ஏன்னா நம்ம ஆறுமுகம் மாநிலம் ஏறுமுகம் வந்து பெரிய போர்டாகவே அந்த கோவிலில் இருக்குது எம்ஜிஆர் நகரில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் பார்த்து. அதுவும் திருச்செந்தூர் கோவில் தான். அதுவும் திருச்செந்தூர் கோவில் தான். அவர் அந்த கோவிலுக்கு வந்து போய் பேட்டி எடுக்கணும், இப்போ நம்மள மாதிரி தான் இதை எடுத்தாகணும் இதை பேசணும்லாம் கிடையாது. அவர் ஜென்ரலாக வந்து போகும்போது இப்படி ஒரு கோயிலை பார்க்குறாரு. அவருக்கு நைட்டு ஏதோ ஒரு விஷயம் கனவுல வந்து எதோ சொன்னதாகவும், அதுக்கப்புறம் காலையில் முருகப்பெருமான் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் அந்த கோவிலுக்கு பார்த்துட்டு இப்பயும் வரைக்கும் போகிறாங்க. இப்போ நீங்கள் அந்த கோவில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா முருக பக்தர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கும் தெரியுதில்ல. ஸோ இதுதான். அப்படி இருக்கும்போது அந்த வட திருச்செந்தூருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. என்றைக்காக ஒரு நாள் தெரியும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு கந்த கடவுள் நம் சொந்த கடவுள்ன்ற தலைப்பில் இந்த கோயில் தான் முதல் கோயிலாக பேசுன்றது வந்து பெரிய ஆச்சரியம். ஸோ இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க சார்? விஐபிக்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க சார்? முன்னாடி வந்து இந்த கோயில் உருவான வரலாறு தெரிஞ்சுக்கிங்கம்மா. கிட்டத்தட்ட 1970 ஏன் இந்த கோயில் முதல்ல முருகர் சூஸ் பண்ண வச்சிருக்கான்னு ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள். 1970 பழனிசாமின்னு ஒரு ஐயா, இந்த இடம் அவரோட சொந்தமான இடம். அவரோட கனவுல மயில் வந்திருக்கு. மயில் வந்ததுக்கப்புறம் அவர் திரும்ப எந்த இடத்துல மயில் பார்த்தாரோ அதே இடத்துல ஒரிஜினல் மயிலை இங்கே பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த உத்தரவு தான் இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லி முதல்ல ஒரு சின்ன படம் வாங்கி வச்சுருக்காரு. எப்படி வடபழனியில் வந்து முருகப்பெருமான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இன்றைக்கி கோவில் இருக்குல்ல, அந்த எல்லாத்துக்கும் ஒரு துவக்கம் வந்து ஒரு சின்ன முருகர் படம் தான். பழனி முருகர் படம் தான் வந்து அமைஞ்சது. அதே மாதிரி இவர் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமின்ற ஒரு முருகர் படத்தை வச்சு வழிபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த உத்தரவு இதே இடத்துல ஒரு கோவிலை உருவாக்கணும், ஒரு கல் சிலை. இப்போ நீங்கள் பார்க்குற முருகர் சிலை இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் மயில் நின்றுருக்கு ஒரிஜினலாகவே. அப்போ அவர் உருவாக்கணும்னு சொல்லி மகாபலிபுரத்துலேருந்து இந்த சிற்பம் வடிச்சு எடுத்து வந்து வைக்கிறாரு. 1979 கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டார். இந்த இடத்துக்கு கிருபானந்த வாரியார் வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா கண்ணதாசன் அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. இது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். கண்ணதாசன் அவர் வந்துருக்கீங்க. கண்ணதாசன் மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு சமாதி இருந்தார்னா உண்மையிலே ஜீவ சமாதி மாதிரி நான் போய் வழிபட்டிருப்பேன். அவ்வளோ பெரிய தெய்வ பிறவி அவர். ராஜேஷ் ஐயா அவர் என்ன சொல்லுவார்னா, பட்டினத்தோட மறுபிறப்பு தான் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். என்கிட்ட நேரடியாக அதை சொன்னார், பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்த இடத்துல வந்து நம்ம உண்மையிலே பேசுகிறது பெரிய ஆச்சரியம்.